This is Nurul Huda Podcast, powered by YRM Productions. Your weekly dosage of interesting and inspiring stories. Hosted by Ansari. And I'm Fadil, and now it's on to the show. Okay, welcome back. We are still with Dr Mohamed Ghazali in Shifa Clinic. Shifa Clinic. Shifa at Jurong, Clinic. Jurong West Street. 41. 41. Block 463. 3, yes. Okay. பேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தான் டாக்டரை பிடிச்சி வச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், ஐ திங்க் வில் கம் டு த மெயின் ஆப்ஜெக்டிவ். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம்னா, ரமதான் இஸ் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். இந்த எபிசோட் வெளியாகி ஐ திங்க் இன் அ வீக் it will be Ramadan. Yes, alhamdulillah. So we are all preparing. But நம்மளுக்கு வந்து I mean alhamdulillah, we as of now we don't have any sickness. அப்படி நீ டாக்டர்கிட்ட சொல்றியா? மேபி இருக்கும், நம்மளுக்கு தான் இன்னும் தெரியல. பட் alhamdulillah. இப்போ வந்து நம்மளுக்கே வந்து when it comes to Ramadan and then you are going to work, your daily activities, everything takes a toll because you're so tired. ரொம்ப டயர்டாக இருக்கும். வீட்டில் இருந்தால் கூட டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது how would you advise for people to prepare for Ramadan in a healthy way? ஓகே, ரமடான் வந்து there's two groups of people, ரெண்டு குரூப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒன்றும் சீரியஸ் நோய் இல்லாதவங்க, ரெண்டாவது வந்து க்ரானிக் டிசீஸ் உள்ளவங்க இருக்காங்க. எஸ். ஸோ நீங்கள் முதல்ல ஜெனரலி எடுத்துக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியம் உள்ளவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஸோ மெயின் திங் வந்து ரமடான் வந்து there'll be தூக்கம் குறையும். ஸோ you must be prepared for that. Second is that you can have dehydration, நீர் குறைவாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு பேசிக்லி நீங்கள் வந்து நைட் டைம் நோம்பு திறந்ததுக்கு பிறகு மேக் ஷோ இனஃப் வாட்டர், தண்ணி அதிகமாக குடிக்கணும். யூரின் வந்து கிளியராக போகணும். எஸ்பெஷலி சில பேருக்கு வந்து சில ஹிஸ்ட்ரி இருக்கும், கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, இந்த க்ரானிக் டிசீஸில் கிட்னி ஸ்டோன் அந்த ப்ராப்ளம் நிறைய பேர் இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன் மெயின்லி வந்து ஃபார்ம்ஸ் அஸ் கிறிஸ்டல்ஸ். அந்த கிறிஸ்டல் க்ரோ பண்ண அது ஸ்டோன் ஆகிடும். ஸோ அந்த கிறிஸ்டல் க்ரோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ளஷ் பண்ணணும் வித் இனஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ யூரின் கிளியராக போகிற தண்ணி குடிக்கணும். ஸோ எஸ்பெஷலி ரமடான் இந்த நோய் பிரச்சனை உங்களுக்கு வந்து மேக் ஷுவர் நீங்கள் தண்ணி குடிங்க. தி நோம்பு திறக்கும் போது சாப்பாடு வந்து பிகாஸ் இஸ் நியர் தூங்குற நேரம். ஸோ இஸ் பெஸ்ட். ஒன்று வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, ரெண்டாவது வந்து சாப்பாடு அளவையும் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி சாப்பிட்றது, பாடியை ஓவர்லோட் பண்ணாமல். ஸோ நோம்பு திறந்து கொஞ்சம் சாப்பிட்டு மேபி தரவைக்கு பிறகு கொஞ்சம் சாப்பிடலாம். பட் தரவைக்கு பிறகு சாப்பிட்ற சாப்பாடு அளவை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிகாஸ் படுக்க போகிறோம். ஸோ இந்த ரிஃப்ளக்ஸ் கேஸ்ட்ரிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பேசிக்லி இது என்னென்னா, சில பேருக்கு வந்து அந்த நெஞ்சு கரிப்பு இருக்கும், ஏப்பம் வரும் சாப்பாடுக்கு பிறகு. சில பேருக்கு நெஞ்சு அடைச்சிருக்கும் சாப்பாடு உள்ளே போகாமல். இன்ஃபேக்ட் அது நெஞ்சுவலி மாதிரி தான் இருக்கும், நெஞ்சு பாரமாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த சாப்பாடு குழாயோட வால்வ் கீழ்ப்பக்கம் ஒரு வால்வ் இருக்கும். ஸோ இங்கே சாப்பாடுக்கு பிறகு அது ஜீரணமானோம்ல, ஜீரணம் வந்து வயிறு வந்து அது பிணைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வால்வ் லூஸாக இருந்தால் சாப்பாடு வந்து மேலே போகுது, தொண்டைக்கு போகுது. அதோட சேர்த்து இந்த ஆசிட், இந்த வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, சாப்பாடு ஜீரணம் பண்ணுறதுக்கு ஆசிட் சேர்ந்து மேலே போகும். ஸோ சில பேருக்கு அந்த லூஸ் வால்வ் வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணலாம். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அந்த அளவுக்கு போக தேவை இருக்காது. முக்கியம் வந்து இந்த அளவு அதிகம் குறைவாக ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு ஹாஃப் ஃபுல்லாக நிப்பாட்டிடணும். ரெண்டாவது வந்து சாப்பிட்ட பிறகு 2 ஹவர்ஸ்க்கு படுக்காதீங்க. ஸோ எஸ்ஐ நீங்கள் பெட்டுக்கு போனாலும் ஒரு 45 degrees ஆங்கிளில் இருங்க 12 hours. ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு நேரத்தில் ஒரே காஃப் ஆரம்பிச்சிடும், காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சம்டைம் மேபி இஸ் ஃப்ளூ, இந்த தரவை போன சளியாக இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு இஸ் பிகாஸ் ஆஃப் த ரிஃப்ளக்ஸ். இந்த சாப்பாடு வந்து மேலே ரிஃப்ளக்ஸ் தொண்டைக்கு போகிறதால தொண்டை கரகரப்பாக இருக்குது, அவங்களுக்கு காஃப் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஹோல் ரமடான் காஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த ரிஃப்ளக்ஸ். ஸோ அதுக்கு தீர்க்கிறது ஒன்று, சாப்பிட்டு நைட் சாப்பாடு அளவை குறைங்க, ஸ்பைசியாக குறைங்க, சாப்பிட்டு உடனே படுக்காதீங்க. ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள் அட்வைஸ் ஃபார் ரமடான். இதே மாதிரி காலையில் சஹருக்கு சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி உணவு, எந்த மாதிரி உணவு வந்து நம்ம சாப்பிடலாம் ஃபார் மார்னிங்? So basically what you want is something the low glycemic index சொல்லுவாங்க. அதாவது சுகர் வந்து திடீர்னு கூடக்கூடாது, சஸ்டெயின் ரிலீஸ். ஸோ லைக் ஹோல் மீல் பிரெட், ப்ரௌன் ரைஸ், சப்பாத்தி, அந்த மாதிரி நத்திங் லைக். நீங்கள் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டீங்கன்னா தாஹோங் பிஸ்கெட், தாவ பிஸ்கெட், திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து சுகரை கூட்டும். பட்
comes on too fast and the sustain பண்ணாது. So நீங்கள் சகருக்கு சாப்பிட்றது must be something you can do a slow release of the sugar. So actually eggs proteins are good. Like egg வந்து முட்டை நீங்கள் சாப்பிட்றதா ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 eggs is not a problem. Egg yolk வந்து மஞ்சக்கரு வந்து ரொம்ப சாப்பிடாதீங்க. எக் ஒயிட் பிரச்சனையே இல்லை. அந்த ப்ரோட்டீன்ஸ் ஃபிஷ் அண்ட் சிக்கன் ஆர் வெரி ஹெல்த்தி. ப்ரோட்டீன்ஸும் இந்த சுகரை வந்து சுகர் ஃபாஸ்ட்டாக கொட்டாது. ஃபேட்ஸ் இஸ் ஃபைன் ஆல்சோ. ஸோ பேசிக்லி பேலன்ஸாக சாப்பிடுங்க. அந்த ரொம்ப இந்த பேஸ்ட்ரீஸ் இந்த ஸ்வீட்ஸை வந்து முடிஞ்ச வரை குறைக்க பாருங்கள். அதுக்கு நீங்கள் நோம்பு ஒரு நாள் ஃபுல்லாக நோம்பு வைக்கணும், காலையிலே வச்சு வாங்கி விடாதீங்க சாப்பாடை. ஏன்னா there are people who do that. மேபி அவங்களுக்கு unknowingly they might think ஐயோ நீ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நோம்பில் இருக்கிறோம், காலையில் ஹெவியாக சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி there are people like that. ஸோ the body also நீங்கள் நோம்பில் அந்த உடம்பு வந்து it knows it's going to a semi starvation mode. ஸோ நீங்கள் வந்து அளவு சாப்பாடை மோட்டரில் சாப்பிடும்போது the body also will slow down the metabolism. We start to adapt. We start to adapt. Actually உங்களுக்கே தெரியும் by the நோம்பு first few days hungry இருக்கும், by the 1 week hunger இருக்காது, relax ஆகிடும். So the body will adapt to the lower metabolism. In a sense you are it's a sunnah because fasting actually helps us in terms of digestion and also on the metabolism. Yes, correct. The one more thing I forgot, the water intake. So சில பேருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்க வந்து வாட்டர் வந்து ஒரு அளவோடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. பிகாஸ் ஹார்ட் cannot take the too much of fluid in the system. அந்த மாதிரி கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். They cannot overload the water because the heart will go into failure. மற்ற பேருக்கு பிரச்சனை இல்லை. ஸோ these people may careful with the water they take. டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு 1.5 லிட்டர் மேலே சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி வந்து அளவு கனெக்ட் பண்ணும். அவங்க நோன்பு வைக்க முடியுமான்னு தெரியல. பட் நம்ம இப்போ வந்து முக்கால்வாசி பேர் என்ன பிரச்சனை, டாக்டர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த நோய் இருக்குது, அந்த மருந்து சாப்பிடுங்க, நோன்பு வைக்காதீங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நோம்பு வைப்பாங்க, மருந்து நிப்பாட்டி வராங்க, மருந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க நோம்பு வைப்பாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் டாக்டர் வந்து மருந்து சாப்பிட நோம்பு வைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மருந்து நிப்பாட்டி நோம்பு வைப்பாங்க. ஸோ வாட் வி அட்வைஸ் நார்மலி இஸ் தட் நீங்கள் வந்து நோம்பு வைக்கிற அந்த ஒரு 2 months முன்னால் இந்த டாக்டர் நீங்கள் ரெகுலர் டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் நோம்பு வைக்க விரும்புகிறேன், விட விரும்பலை, எப்படி செய்யலாம். ஸோ தி கேன் டிஸ்கஸ். சம்டைம்ஸ் மருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டயபிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்வேன்னா சில மருந்துகளை வந்து ஹாஃபாக குறைச்சிருவோம் பிகாஸ் இந்த லோ சுகர் வராமல் இருக்கிறதுக்கு. சில மருந்து காலை சாப்பிட்ற மாத்திரையை நைட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ இன்சுலின் போடுறவங்களுக்கு இன்சுலின் டோஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து நோம்பு நாளைக்கு நோம்பு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாக வராது. ஸோ ஏர்லி ஸோ நீங்கள் ஒரு 1-2 months முன்னால் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பேஸ் லைன் டெஸ்ட் பண்ணுவாங்க, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, மேக் ஷூர் இது எவ்ரிதிங் இஸ் செட் பிஃபோர் நோம்பு வரும்போது. பிகாஸ் மெயின் எய்ம் வந்து நீங்கள் நோம்பில் வந்து லெஸே இன்சுலின் பேஷண்ட் எடுத்துக்கலாம். இன்சுலின் போட்டு நோம்பு வச்சு நீங்கள் லோ சுகராக ஆகி மயக்கம் போட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹோல் ஃபேமிலி இந்த ஹாஸ்பிட்டல் ரமடான் அப்படிதான். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சிரமமாயிடும். அதை அவாய்ட் பண்ண பார்க்குறோம். ஸோ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பீப்புள் start to adjust. அது வந்து வேற ஒன்றும் இல்லை, ஷாபானோ ரஜப் அண்ட் ஷாபான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, the welcoming of Ramadan. So something it's linked. And then you can do the sunnah fast also. Sunnah fast start பண்ணலாம். You start to adapt. But the beauty of Islam is that இப்போ உங்களால் நோன்பு வைக்க முடியலன்னா you don't have to force. Certain people they really cannot because of medical condition. A lot of them people who are driving for income like PHV drivers, taxi drivers, இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நோம்பு மாதத்தில் வந்து நோம்பு வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறது. நீ யாரை சொல்கிற? இல்லை நான் வந்து ஜெனரலாக சொல்கிறேன். I'm saying this in general because I have known of people over the years who struggle a lot. Then இப்போ force பண்ணிக்கிட்டு தூக்கம் வரும், then you end up it leads to accidents sometimes. Yes, because உங்க responsibility is not to you but also to the passengers. The ones நீங்க பஸ் டிரைவரா இருக்கலாம். So be careful whether your body can take that. Yes, so that's the beauty of Islam. They don't force and you say இல்ல நீ இது செய்யணும், நீ செய்யலன்னா you have this punishment. And அந்த இதில் வந்து I think we are very blessed. So in a sense இங்கே டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் அட்வைஸ் நாட் டு ஃபாஸ்ட் தென் தேர்ஸ் நோ obligation. ஃபாஸ்ட் இல்லை, டாக்டரே அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஸோ யூ ஆப்ஷன் not to fast ready. Correct. Medically it's not. So we are actually in a sense இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது நான் ஃபாஸ்ட் பண்ண மாட்டேன் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கலாம். பட் if doctor is advising you, is actually medically advised not to fast and you have responsibility your whoever customers are in your vehicle. So sometimes it's better not to fast. Correct. Or
நம்ம என்ன அடுத்த அட்வைஸ் பண்ணால் we ask you to interrupt your fast. தொடர்ந்து 1 month fast பண்ணாமல் do a 2-day fast and a 1-day break, 2-day fast, 1-day break. So you allow your body to recover before you go to the next fast. correct. And the other thing is that if நீங்கள் வந்து let's say hypertensive patient or sugar patient இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண நேரத்தில் வந்து every day வந்து செக் பண்ணுங்கள். Do your sugar test, do your blood pressure check. At least you know whether things are going haywire. Because we do want to have a calamity. அந்த நேரத்தில் பெரிய பிரச்சனை வராமல் இருக்கிறது just check, at least can monitor if things are going out of control. See whether you are on track with Yes, everything. correct. ஸோ இப்போ நீங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இல்லை ஒரு சில நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். இப்போ லெட்ஸ் see இந்த worst கேஸ் scenario where people they are going through very bad நோய்கள், தவிர்க்கவே முடியாத நோய்கள், ரொம்ப மோசமான நோய் இருக்கும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? Chronic illness. For instance, நீங்கள் எடுக்கலாம் kidney failure patients. Yes. Especially dialysis patients. So அந்த situation வந்து water balance is very important. So for those patients we tell don't fast because we don't want to damage your kidneys. Yeah. உடம்பு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இபாதத்தை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. So we just tell them this is your situation, kidney level, your kidney levels at this level, you cannot fast. Your health comes first. Do other things. குரான் படிக்கலாம், you can go to அது the mosque and sit down. அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னால் இது முடியல, யாரெல்லாம் பரவாயில்ல, நான் இதாவது செய்கிறேன். கரெக்ட். ஸோ அந்த இதில் வந்து டாக்டர் இப்போ க்ரானிக் இல்னஸ் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் there are 2 kind of people. One are those who are healthy, அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்க. இப்போ வந்து for those with chronic illness முதல்ல வந்து what falls into the category? Kidney failure. Yeah. We talk about kidney failures now, and then there's heart failure patient that we mentioned. Then the other group is hypertensive patient. So normally hypertensive பெரிய பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி போல முக்கால்வாசி மருந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தெரியாது, இடையில சாப்பிட மாட்டோம், அது பெரிய பிரச்சனை இருக்காது. பட் நோம்பில் வந்து நோம்பு கொஞ்சம் சால்ட் அதிகமாக ஏற்றி போட்டுருவாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஹைப்பர் டென்ஷன் இஸ் கண்ட்ரோல் இஸ் சால்ட் கண்ட்ரோல். ஸோ பிபி கூடாமல் இருக்கிறதுக்கு சால்ட் கண்ட்ரோலாக இருக்கணும். Then the other big group is your diabetic patients. So diabetic patients, there are 2 groups. One who are மருந்து சாப்பிட்றவங்க இருக்குது. some diabetic patients are on diet control. இப்போதைக்கு மாத்திரை தேவையில்லை, ஜஸ்ட் டயட் கண்ட்ரோல் இருக்காங்க. ரெண்டாவது வந்து மருந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. மூணாவது வந்து இன்சுலின் போகிறவங்க. இந்த டயட் கண்ட்ரோல் உள்ளவங்க வந்து நோம்பு நேரத்தில் வந்து பிரச்சனை வந்துடும். ஏன்னா பிகாஸ் நோம்பு திறக்கும்போது வெரி ஹார்ட் சூஸ் என்ன சாப்பிடணும்னு சூஸ் பண்ண முடியாது. ஸோ இஸ் வாட் வி அட்வைஸ் இஸ் தட் ஆல் த சுகர் ட்ரிங்க்ஸ் as far as possible avoid. Plain water is fine. Sugar drinks முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் you want to stretch your system more than necessary. Then like dates சாப்பிட்றாங்க. டேட்ஸ் சுகர் தான். இப்போ நீங்கள் வாயில் வைக்கிங்கன்னா ஹனி இஸ் சுகர், டேட் இஸ் சுகர், கற்கண்டு சுகர். இல்லை ஆரம்ப நோம்பு திறந்தது முதல்ல வந்து இனிப்பாக தானே வந்து. ஸோ சுண்ணத்துக்கு 1-2 சாப்பிடுங்க சார். அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ரைட். ஸோ மஸ்ட் பி கேர்ஃபுல் வித் தட். பிகாஸ் இது வந்து பாடி வந்து சுகரோட ஸ்ட்ரெஸ் பண்ண போகுது. ஸோ டயபிட்டிஸ் டயட்டில் உள்ளவங்க வந்து மருந்து தேவை இருக்காது. பட் நோம்பில் சம்டைம்ஸ் மெடிசன் ரெடி. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு 12 hours சாப்பிடாம இருந்து சுகர் லோட் பண்ண போகிறீங்க. த சுகர்ஸ் மேக் ஸ்டார்ட் ஸ்பைக்கிங். ஸோ நம்ம என்ன செய்வோம்னா we try to tell them, okay, maybe 2 hours, I mean ஒரு 7:30 மணிக்கு நோம்பு திறக்கிறீங்கன்னா ஒரு 10 மணிக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். தரவைக்கு பிறகு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். see how high the sugar is. ஸோ நார்மலி சுகர் வந்து 6 ஃபாஸ்டிங் இருக்கும், 8 வந்து ஆஃப்டர் மீல். 6 to 8 இஸ் குட் ரேஞ்ச். 10க்கு மேலே போனால் டூ ஹை ரெடி. ஸோ லெட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி above 10 போகுதுன்னா maybe just add one medicine in the evenings for நோம்பு நேரத்தில் just to get sugar under control. Because the thing is these high sugars end of the day வந்து it's going to go to your kidneys and then overload your kidneys and then come out the urine. And then kidney is a filtering system in your body. உடம்பை வந்து toxins வந்து filter பண்ண போகுது. So if filters get choked, it's going to die. It's like what happens in your vacuum or aircon, the filters choke, it's going to die. So kidney is going to die with all this sugar load. So what we do is that tell them our main aim is to protect kidneys. So diabetes treatment எடுத்துக்கிட்டிங்கன்னா main aim is to protect kidneys. Because இதுக்கு முன்னால் வந்து நிறைய பேர் நபி சலாஹம் எடுத்தாலே சின்ன வயசில் இறந்துருவாங்க. பிகாஸ் தட்ஸ் நார்மல் ஃபார் தம் அட் தட் ஏஜ். வந்து அந்த காலத்தில் 65-70 இஸ் வெரி அன்யூஷுவல். பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து 80-90 இருக்காங்க. பிகாஸ் மெடிக்கலி வீ கேன் கீப் தம் அலைவ். பட் வாட் யூ வாண்ட் இஸ் த லாஸ்ட் 10 years, கடைசி 10 வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஃப்ரம் 75 to 85 யூ மஸ்ட் பி ஏபிள் டு வாக் அரவுண்ட்,
be with your grandchildren, go and play with your grandchildren, rather than a nursing home with the tubes all over, you know. Correct. Makes sense. So when the patient comes along, இவ்வளோ மருந்து சாப்பிடணுமான்னு, end of the day, the medicine is to give you a healthy life. Long life, தேவையில்லை, but at least last 10 years healthy and you'll be happy. நடமாடுற மாதிரி இருந்தாலும் ஐ திங்க் டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த லாஸ்ட் 10 years டு பி ஹாப்பி ரைட். நிறைய பேருக்கு வந்து இப்போ மருந்து சாப்பிட்றதும் ஒன்று இருக்குது. ஐ மீன் யூ ஈட் மெடிசன் ஃபார் டு கெட் கியூர்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். another thing I think it's very important, the mental state, to be happy mentally, to always emphasize that Allah has given me a good life, I'm healthy. அதுதான் வந்து ஐ ஃபீல் லைக் தட் இஸ் த ஃபண்டமெண்டல். correct me if I'm wrong டாக்டர். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த சீக்கு நான் இத்தனை மருந்து சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. they don't want to push themselves up. The way I will tell them is, எப்படி பார்க்கணும்னா, அல்லாஹ் உங்களுக்கு மருந்து கொடுத்து ஆரோக்கியம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 20 years முன்னாடி இருந்தீங்க, அந்த மருந்து முன்காசி மருந்து இல்லை. A lot of the medicine இப்போ உள்ள மருந்து நீங்கள் like when I started practicing diabetesக்கு வந்து 1 or 2 மருந்து இருந்துச்சு, and those are a lot of problem. இப்போ இதுக்கு முன்னாடி இன்சுலின் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் போட்டால் சுகர் திடீர்னு குறையும், திடீர்னு கூடும். வெரி ஓல்ட் பீப்புள் வந்து போட முடியாது, லோ சுகர் போயிடும். பட் now the insulins are very modern, லோ சுகர் பிரச்சனையாக இருக்காது, because they have tailored the technology. So the medicines hardly any side effects. Correct. And இப்போ முக்கால்வாசி மருந்து once a day, twice a day தான். மத்தியானம் சாப்பிட்ற மருந்து வெரி அபூர்வம். So alhamdulillah, Allah has made it easy for us. Allah has made it easy for us to even do our ibadah. ஸோ அதாவது இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அவங்க இதை இப்போ டாக்டர் சொன்னதை நினைக்கணும். அந்த ஷிஃபாவும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். எனக்கு நல்ல உடம்பு கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நோயை கொடுக்கறதும் அவனு தான், அந்த நோய் தீர்வு கொடுக்கறதும் அவன் தான் அப்படிங்கிறத அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம வரணும். ஐ திங்க் பியூட்டிஃபுல். the gratitude, நம்ம வந்து gratitude பண்ணா the miracles that happen, I think it's don't think of the illness. Think of the thing that Allah has given you something to manage the illness. Correct. So insulin வந்து you cannot fast, right? It's totally. So diabetes வந்து டயட் சொன்னேன். நெக்ஸ்ட் இட் மெடிசன். இந்த மருந்து சாப்பிட்றவங்க வந்து the main problem in ரமடானில் வந்து சுகர் வந்து முக்கால்வாசி கூடும். we have to accept that. சுகர் வந்து ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ லோ சுகர் வந்து மோர் டேஞ்சரஸ் தென் ஹை சுகர். ஸோ லோ சுகர் லெஸ் சுகர் வந்து 6 to 8 சொன்னேன். அது 4க்கு கீழே போனால் பி டேஞ்சரஸ். சில பேருக்கு 2 கூட வந்துடும். ஸோ யூஸ்வலி ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் இன் டயபிட்டிஸ் பேஷண்ட் வந்து படுப்பாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க, ஒரே தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா சுகர் வந்து 2 கிட்ட இருக்கும். ஸோ தோஸ் ஆர் டேஞ்சரஸ். ஏன்னா இல் கோ இன் கோமா அண்ட் கண்டினியூ லோ சுகர்னா பிரெயின் டேமேஜ் கூட ஏற்பட்டுரும். ஸோ இது வந்து நம்ம 100% அவாய்ட் பண்ணணும். ஸோ லோ சுகர் வராமல் இருக்கு மாத்திரை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்போம். வி ரிடியூஸ் அ பிட் ஆஃப் த சாருக்கு சாப்பிட்ற மாத்திரை கொஞ்சம் குறைப்போம் டு அலாவ் த சுகர் டு பி பிட் ஹையர். ஸோ அட் த சேம் டைம் என்ன செய்வோம்னா வி டெல் தம் டு செக் த மேபி அசருக்கு பிறகு சுகர் செக் பண்ண சொல்லுவோம். ஸோ சி வெதர் இட்ஸ் கோயிங் லோ. பிகாஸ் நோம்பு திறக்க முன்னால் சுகர் குறைய ஆரம்பிக்கும். யூ வாண்ட் டு சி ஹவு லோ இட் கோஸ். ரியலி இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் கோயிங் டு லைக் 4 அந்த மாதிரி வந்துச்சா நோம்பு திறக்க சொல்லிடுவோம். ஸோ இஃப் யோ அசர்கிட்ட சுகர் குறைய ஆரம்பிச்சிட்டுனா நோம்பு திறந்துருங்க. பிகாஸ் வி வாண்ட் சிச்சுவேஷன் பை யூ ஏன்னா கோமா இதை நோம்பு திறக்கணும்ல, நோம்பு திறப்பாங்களா உங்களை பார்த்துக்கிருப்பாங்களா. ஸோ ஏன்னா ஐ ஜஸ்ட் டெல் மீ ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கூடாது, உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கணும். ரைட். இது ஒன் எனக்கு மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் தம். கரெக்ட். இல்லை நீ என்னமோ சொல்ல வந்தியே. இல்லை அமைதியாக இருக்க, மியூசிக் போடலாமா அப்படி அதை தான் நான் கண்டு காமிச்சேன். நம்ம இன்னும் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வரல. ஆமாம் கரெக்ட். ஏன்னா நீ வேறு ஏதோ பாட்காஸ்ட் செய்யலை, அதனால தான் நூறுதாக்குள்ளே இப்போ தானே வந்திருக்கேன். ஓகே டாக்டர். ஓகே ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் நம்ம வந்து ஆக்சுவலி இந்த கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், இந்த க்ரானிக் டிசீஸ், இந்த அதாவது உடல் நிலைகள் சரியில்லாதவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நிறையா பேசிட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீ வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக அப்படி துடிச்சிக்கிட்டு இருந்தியா? அவர் ஒரு கேள்வி கேட்டார் இன்சுலின் பற்றி. நான் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணி. ஆனால் ஸோ இன்சுலின் போடுறவங்க நோம்பு வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த மாதிரி இன்சுலின் பொறுத்து இருக்குது. அண்ட் அவர் நோம்பு வைக்கிறவங்களோட மோட்டிவேஷன் இன்டலெக்ட் பொறுத்து இருக்குது. இஃப் அவர் மோட்டிவேஷன் இருந்து அந்த சொந்தமாக டெஸ்ட் பண்ணுற சுகர் மானிட்டர் பண்ணுற திறன் இருந்துச்சுன்னா we can educate them. சொல்லலாம் இங்கே இன்சுலின் எப்படி போடணும், நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருவோம். இன்சுலின் எப்படி கூட்டணும், எப்படி குறைக்கணும், சுகரை செக் பண்ணும்போது இந்த லெவலில் இருந்தால் இன்சுலின் போல் இன்சுலின் வந்து they can titrate it,
கூட்டி குறைக்கலாம். ஸோ நோம்பில் வந்து நம்ம அந்த அவங்களுக்கு மோட்டிவேஷன் தான் வில் டெல் தம். பட் சம் ஆஃப் தி எல்டர்லி வந்து வி ட்ரை டு டெல் தம் நாட் டு ஃபாஸ்ட். எல்டர்லி வந்து சம்டைம்ஸ் ஈவன் லோ சுகர் அவங்களுக்கு தெரியாது. தே ஜஸ்ட் ஃபீல் டயர்ட் அண்ட் த சுகர் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன். அதான் மெயின் டேஞ்சர். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட். டசன்ட் மீன் யூ கேனாட் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. நீங்கள் மோட்டிவேஷன் தான் வில் டாக் டு. பட் சொன்ன மாதிரி இது கிளம்பி இல்லை இமீடியட்லி ஒன் டே பிஃபோர் ரமடான் யூ கம். கொஞ்சம் ஏர்லியாக வந்தால் வி கேன் டிஸ்கஸ் அண்ட் ஹவு டு டைட்ரேட் திஸ். ஸோ அடுத்த வாரம் வந்தால் இட்ஸ் டூ லேட். ஏன் நோம்பு முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு வாங்க. ஓகே, கடைசி கேள்வியா? கேளுங்க. ஓகே, இதோ வந்து இது முடிச்சா நான் ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப நாளாக கேட்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ நான் கேட்குறது வந்து ரமதான் ரிலேட் பண்ணி தான் வரும். ஏன்னா ஐ திங்க் ரமதான்னா தான் நான் நிறைய எம்சி எடுப்பேன். Why like that? There's nothing to do Nurudha. முன்ன. ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த ஆன்லைன் டாக்டர்ஸ், there are apps for it, applications where you can virtually see a doctor. அது வந்து எந்த மாதிரி what illnesses can go, what illnesses shouldn't go, அதுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கா டாக்டர் உங்கள்கிட்ட? ஓகே ஆன்லைன் எம்சி வந்து முக்கால்வாசி வந்து உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஆக்சுவலி டாக்டர் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. அண்ட் தென் இந்த எக்ஸாமின் பண்ண முடியாது. தொண்டையெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அண்ட் தென் உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாச்சும் ரேஷ் இருந்தாலும் பார்க்குறது கஷ்டம். ஸோ இல்லை டாக்டர், நான் முன்ன சோத்ரோட்க்கு போயிருந்தேன். வாயத்தை வந்து ஃப்ளாஷ் லைட் கட்ட சொன்னார். ஸோ ஆக்சுவலி கஷ்டம், டிஃபிகல்ட் டு சீ. கேமராவில் பார்க்க போகிறீங்க. பட் டெஸ்ட் நீங்கள் ஆன்லைன் கன்சல்ட் பண்ண போகிறீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு முக்கியமாக வந்து இஃப் யூ ஹேவ் பேசிக் திங்ஸ் இன் ஹோம், வீட்டில் வந்து தெர்மோமீட்டர் இருக்கணும். இஃப் யூ பிபி மிஷின் அட் ஹோம் இஸ் வெரி குட். இஃப் யூ ஹேவ் மேபி சம் சுகர் டெஸ்டிங் ஹைப்போகான் மிஷின். பிகாஸ் if let's say உங்களுக்கு தெரியும் your body is okay, you just need an MC to rest for today. So it's okay. But some employers வந்து you can just call in for MC, they accept also. Like 2 to 4 days a year they allow, just call in for MC. You know, the officially கட்டணும் தேவையில்லை. But sometimes you want to be fair to all the employees. So they have a system where you need to produce MC. So அந்த மாதிரி if you know you're well, you call in is fine. But let's say if you are not sure, let's say you think you have a bit of gastric problems, best to go down. Even the gastric, it could be a heart attack. Okay. And நான் முதல்ல சொன்னேன், the patients who come to the clinic with gastric and then they collapse in front of the nurses. So we don't want to miss something. So one of the problems that online doctors we face also is that நானும் பேஷண்ட் ஆன்லைன் பார்ப்பேன். பட் மெயின்லி நான் பார்க்குறது வந்து இஸ் மை ஓன் பேஷண்ட்ஸ். ஐ நோ their history. And then sometime like just 2 days ago there's a patient who called because அவங்க வந்து லாஸ்ட் மந்த் விழுந்து வந்து ஹிப் வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு. ஸோ ஷீஸ் ஆன் வீல் சேர் நவ். கிளினிக் வர முடியல இப்போதைக்கு, கொஞ்சம் சளி இருமல் இருக்குது. தென் ஐ did a video consult. I know her history, I know she got asthma, and so I just adjust the medicine accordingly. told her அந்த பம்பை கூட்டுங்க, and then சரி வரடி கால் பண்ணுங்க. So I know her history, adjust பண்ணலாம். But if unknown patient normally I don't take, because it's very hard to assess what is really wrong with them. And the second thing, there's sometimes patients with depression and anxiety, suicidal patients, online every assessment is very hard. Correct. So as a doctor, we don't want to miss something critical. We want to make sure we want to help the patient as much as we can. Not just about MC, but what is the problem? Why are you needing MC at this time? So so sometimes even call the employers also. Call the employers and discuss with them that your employer is having. So if somebody comes on MC regularly every month, sometimes I call the employees and discuss with them. You know, there's this, because sometimes all these work stresses it's not healthy for everybody, including the employers. Yes, correct. And can be solved simply by letting him work in a fixed shift, or letting him work at another work site where he doesn't have this problem with other employees. So and it's just that the employer may not want எனக்கு கீழே வேலை செய்யங்கிட்ட அவன்கிட்ட பேச முடியும், அந்த இது இருக்கும். ஸோ when we call and explain, he just needs this thing changed, and the employees okay, fine, we change it, we solve the problem, because அவங்களுக்கும் வேலை முடியணும்ல. Yes, correct. So basically that's my take on MCs. சரி, டாக்டர் ஒரு தமாஸ்க்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நாங்கள்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தோன்னா உங்கள்கிட்ட வரோம். இப்போ உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வைத்தியம் அந்த கதை மாதிரி இருக்கு.
இல்லை do you actually do நீங்கள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது நீங்களே இது செக் ஓகே எனக்கு தெரியும் இதுதான் செல்ஃப் டயக்னோசிஸ் செல்ஃப் டயக்னோசிஸ் நீங்களே மருந்து சாப்பிட்டீங்களா இல்லை do you actually go to So for us, actually we try as much as possible to follow what we advise our patients. So every day or 30 minutes do some form of activity, exercise, whether you're doing the house or whether do some activity, keep your body healthy. The other exercise if you have some disease, you pick up early. If நீங்கள் வந்து ஒன்று sedentary இருந்தீங்கன்னா exercise பண்ணாட்டி by the time you pick up a disease, it's in the late stage. So if you're physically active, early stageல உங்களுக்கு தெரியும் மூச்சு வாங்குது செய்ய முடியல, something is not right, you pick up right. So that's important. Second is that do your now healthy as இருக்குது. So do your health screenings. Even if you're healthy இருந்தாலும் go and get some basic tests done. So we know what's your cholesterol level. We know whether you have diabetes, early diabetes. So get your health screenings done. Second, like even for if I have problem, I can maintain myself, but I still check in with somebody. Because that's the thing now with diabetes. So we don't want to see you every month பார்க்க தேவையில்ல. But just check in at least twice a year with somebody to give independent opinion. Yeah. So சொல்லுவாங்க we shouldn't treat our closest relatives. Firstly, they won't listen to you. அது உண்மைதான். But also sometimes you're biased. We think they're always complaining, they're always complaining of pain one. So it's good to get an independent person to so even if when I'm sick, I would see somebody else, get them to get an opinion. So I may think that this lump is not cancer, but it always get somebody to give me opinion. What do you think? So if it's fine if he says it's good. Yeah, correct. So இப்போ டாக்டர் சொன்னதை நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா அவர் இன்னொரு டாக்டருக்கு தான் போகிறாரு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் உங்களோட for the insights of so much of the interesting things that you have told us and preparing us for Ramadan. I think நம்மளோட listeners, I think they should actually listen to the advice that doctor has given us. A lot of insights. Insights of what to do and how to prepare ourselves. அதே மாதிரி மறுபடியும் நூறு ஹுதா பாட்காஸ்ட்ல இருந்து எங்களோட கெஸ்ட் ஹோஸ்ட் பிரபலமான அந்த அழகான தேங்க்யூ அவர் சார்பிலையும் நான் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு எங்களுக்கு அடுத்தடுத்து ரமதானில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்காக வேண்டி ஒரு 30 நாளுக்கும் நாங்கள் வந்து நிகழ்ச்சி வச்சுருக்கிறோம். பாட்காஸ்ட் வரப்போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கேளுங்க. உங்களை எல்லாத்தையும் அந்த ரமதான் பாட்காஸ்ட் சீரீஸில் சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். This is Nurul Huda Podcast, your weekly dosage of interesting and inspiring stories.